Hi friends, welcome to KVM's World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முட்டை தொக்கு தான் எப்படி பண்ணனும்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ரெசிபி தான். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு 3 முட்டையை வேக போடுறேன். 3 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடணும். கொஞ்சம் அதுக்கு நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம். அப்பதான் நம்ம முட்டையை உடைக்கும் போது அந்த ஓடு வந்து நம்மளுக்கு தனியாக உடைஞ்சு வரும். அதுக்கு தான் அதை வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி 2 வெங்காயம் 6-7 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அது கட் பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வத்தல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெங்காயம் வதங்கின பிறகு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாவையும் போடணும். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் எல்லாமே நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா எல்லாம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வேக விடுவோம். அதுக்கு நான் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுறேன். மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டு நல்லா உப்பு போட்டால் தக்காளி எல்லாம் சீக்கிரம் வதங்கிடும். அதனால சீக்கிரம் நம்ம வதங்குறதுக்காண்டி இப்போவே உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ உப்பு எல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா வதங்கிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இப்போ போதும். இந்த டைம் நம்ம இதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிடுவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா இந்த ஒரு கிரேவி மாதிரி இருக்கா, இது ரெடி ஆயிரும். இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்க முட்டையை பாதி பாதியாக வெட்டி எடுத்துக்கிடணும். நான் இப்போ தோடெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அது கூட சேர்த்துடணும். நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி மசாலா கூட இதை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்ம முட்டை தொக்கு ரெடி ஆயிரும். இது நம்ம முட்டையெல்லாம் போட்ட பிறகு ரொம்ப நேரம்லாம் நம்ம கிண்ட வேண்டாம். 1 நிமிஷம் கிண்டி விட்டு இறக்குனா போதும். நல்ல டேஸ்டியான ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.